ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல் வில்லா ஹவுஸ் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர் வெஸ்ட் நொளம்பூரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1550 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, 1550 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் ஒரு 2100 and something ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 4 bedroom இண்டிவிஜுவல் வில்லா ஹவுஸ் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பராக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நொளம்பூரில் விஜிஎன் லேஅவுட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 4 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. ஸோ இப்போ வரும்போது பார்த்தீங்க ஹால் கம் டைனிங்கு. ஸோ 2 பேர் தான் இருக்காங்க, அதனால் ரொம்ப காம்பேக்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப சூஸியாக தான் எல்லா பொருளுமே இங்கே சரௌண்டிங் இருக்குது. அதாவது இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப பெருசாக நிறைய திங்ஸ் எல்லாம் கூட கிடையாது, ரொம்ப சூஸியாக வச்சுருக்காங்க. ஸோ நல்ல வீடை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மேடம். ஸோ இது வந்து ஒரு அருமையான கிச்சன், நல்ல லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸோட எல்லாமே லைட் என்னென்ன தேவையோ எல்லா ஃபிக்சர்ஸ் எல்லாத்தோட ஒரு கிச்சன் இது. ஸோ உள்ள பிளான்ட் வரையும் இருக்குது, தனியாக ஃப்ரிட்ஜுக்குன்ற தனியாக ஸ்பேஸ் அண்டு ஓடிஎஸ் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 கிச்சன் லைக் வாஷிங்க்கு இதுக்கு அண்ட் உள்ள அந்த குக் பண்ணுறதுக்குன்னு அது தனியாக ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஏரியா, லைக் பின்னாடியிலேருந்து செட்பேக் விட்டுருக்காங்க. செட்பேக் வந்து சைடில் இருக்குது, அதுக்கான அப்படியே பேக் சைடு வழி, மெட்ரோ ட்ரைனேஜு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சரௌண்டிங்கில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். சரௌண்டிங் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 7 ஸ்கூல் இருக்குது. ஜஸ்ட் லெஸ் தென் 200 to 250 மீட்டர்ஸில் மோர் தென் ஒரு 7 ஸ்கூல்ஸ் இருக்குது. எல்லாமே பெரிய ரெப்யூட்டடான ஸ்கூல்ஸு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறோம். இது ஒரு 4 BHK கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ரூம், நல்லா பெரிய ஸ்பேஷியஸ் பெட்ரூம் தான். அதை லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஹால் கம் டைனிங்கு. ஸோ வீடை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்ரூமு, இப்பயே பார்த்துடுவோம். ஸோ இந்த பக்கமும் திறந்தீங்கனாலும் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்கு. ஸோ இதுதான் இந்த வீட்டோட பியூட்டி. ஸோ இண்டிவிஜுவல் வில்லா ஹவுஸ் இந்த ஏரியாவில் இந்த லேஅவுட்டில் ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கிறதுன்றது ரொம்ப டிமாண்ட். ஏன்னா இங்கே நார்மலாக வந்து 15-16 போயிட்டு இருந்தது, இப்போ வந்து 17-18ன்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓனர்ஸ் எல்லோரும். ஸோ எஸ்பெஷலி ஓனர்ஸ் தான் சொல்கிறாங்க, புரோக்கர்ஸ் நாங்கள் இல்லை. ஓனர்ஸ் வந்து 17-18 சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு புரோக்கர்ஸ் நாங்கள் இன்னும் 15 மேக்ஸிமம் 16 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு அட்டாச்சு வாஷ்ரூமு. ஸோ நல்லா க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வுட் ஒர்க்ஸ் எல்லாம் தேவையான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அதெல்லாம் பக்காவாக இருக்குது. இது ஒரு கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வாஷ் ஏரியா, லைக் ஹேண்ட் வாஷ்க்காக. ஸோ ஏன்னா டைனிங் பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, அதனால் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடுவோம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து G+2க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பட் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது G+1 தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்ம இன்னும் மேல் கொண்டு ஒரு ஃப்ளோர் வந்து ஈஸியாகவே ரைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 பெட்ரூம் வேணுனாலும் நல்ல லேவிஷான 2 பெட்ரூம் போட்டுக்கலாம். ஆனால் இவங்க வந்து ground+1 நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதுலேயே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களோட ரூமு. ஸோ அந்த பக்கம் நீங்கள் திறந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்கும், பால்கனி இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். நல்ல வெரி வென்டிலேட்டட் ஹவுஸு. ஸோ ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பி அதான் சொல்லிகிட்ருக்கேன், ரொம்ப சூப்பராக மெயின்டைன். இதில் வாஷ்ரூமில் பார்த்திங்கன்னா வெட்டு ட்ரை ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது.
ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸோட கம்மியாகவே தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அப்ரூவல் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது வந்து கம்மியாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. வேணும்னா நம்ம வாங்குறவங்க இன்ட்ரெஸ்ட் பையர்ஸ் வந்து மேலே இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ஹாலு. ஸோ இது ஒரு பெட்ரூமு. இப்போ பெரியவங்க இருக்கிறனால அந்த கபோர்ட்ஸை அந்த இதெல்லாம் அப்படியே நல்லா கர்டன் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ வெளிச்சம் வேண்டான்றதுனால. இது 3வது பெட்ரூம். இதுவும் நல்ல பெரிய பெட்ரூமு. அப்படியே ஆப்போசிட்டை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது பார்க்கு. இது வந்து இன்னொரு வாஷ்ரூம். இது வந்து அட்டாச்டு கிடையாது, இட்ஸ் காமன். வெட்டு ட்ரை ரெண்டுமே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு தனியாகவே இருக்குது பெட்ரூமு. வுட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. வார்ட்ரோபு, லாஃப்ட் எல்லாமே இருக்குது. இதுக்கு அட்டாச்சு தனியாகவே இருக்குது. ஸோ 4 பெட்ரூம்ங்க. 1546 ஸ்கொயர் ஃபீட்டு. 2100 எக்ஸாக்டாக சொல்லணும்னா 108 ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 4 BHK சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி இது 24 ஃபீட் ரோட்டில் இருக்குது. ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் தான். ஆப்போசிட்டில் பார்க்குன்றதுனால உங்களுக்கு எல்லாருமே ஆப்போசிட்டில் தான் மேக்ஸிமம் வீட்டில் ஒரு பார்க்கிங் வச்சுக்கிறாங்க, ஆப்போசிட்டில் இன்னொன்று இது பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே பார்க்கு, நல்ல வியூ. ஸோ ஈவினிங் டைமில் வாக்கிங் எல்லாம் போனாலும் உங்களுக்கு ரொம்ப பயம் இல்லை. வீட்டுக்கு எடுத்தாப்புலேயே அழகாக போயிட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3.5 crores கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஸ்லைட்லி நெகோஷியபிள். 3.5 crores. இப்போது டெரஸ் பார்க்கலாம். ஸோ வீடை வந்து நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியில் செம வெயில். ஸோ இந்த மேலே வந்து அப்படியே துணியை காய வச்சுட்டு போடுறதுக்காக மேலேயே வந்து எல்லா சர்வீஸும் மேலேயே வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாம் பக்கத்துலேயே. ஸோ இங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே எடுத்து பிளான் பண்ணிக்கலான்றதுனால. ஸோ செம்ம வெயில். செப்பல் போடாமல் போக முடியல. நல்லா மேடை பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக கார்டன் வச்சுருக்காங்க. நல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பாட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ மேலே மொட்டை மாடி ஃபுல்லாகவே இதை பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டேங்க் இருக்குது. ஸோ பில்லர் பாருங்கள் வளர்த்தி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேல்கொண்டு எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணுறீங்கன்னா மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 பெட்ரூமோ 3 பெட்ரூமோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் பக்கத்தில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மகரிஷி ஸ்கூலு. ஸோ ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது லேஅவுட்டு. இந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, லேஅவுட்லேயே ஸ்கூல் இருக்குது. அது மாதிரி ரொம்ப மோஸ்ட் வாண்டட் லேஅவுட் இன் நொளம்பூர் இந்த லேஅவுட்டு. அந்த லேஅவுட்டில் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ நல்ல மேலே வந்து நல்ல கார்டனிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸையும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க மேலே. ரொம்ப நேரில் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 அருமையாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அரௌண்ட் 3.5 crores. ஸோ வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் கால் பண்ணுங்கள். அண்ட் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இன் சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுறதுக்கு இருந்தாலும் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் சேல் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் நாட் ஓன்லி பையிங் அண்ட் செல்லிங், ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.